ஹாய் ஹலோ குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் காய்ஸ். ஆக்சுவலி குட் ஈவினிங் சொல்லிட்டேன், குட் ஆஃப்டர்நூன் தான் இங்கே. ஸோ ஃபைனலாக நான் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து மெர்ஃபல்டன் பக்கத்தில் உள்ள ஒரு ஃபாரஸ்ட். இங்கே உள்ள ஃப்ராங்க்ஃபர்ட் நியர்பை ஜெர்மனில் உங்களுக்கு தெரியும் ஃப்ராங்க்ஃபர்ட் எங்கே இருக்குன்னு. ஸோ அங்கேருந்து 25 கிலோமீட்டர் நீங்கள் நமக்கு பஸ் இருக்கும், ட்ரெயின் இதெல்லாம் பிடிச்சி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். நார்மலாகவே ஆக்சுவலாக இது வந்து ஒரு அதிகமாக மக்கள் இங்கே வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒன்று இடம். வரவங்களும் ரொம்ப ரேண்டமாக தான் இந்த வாக்கிங் வருவாங்க. மார்னிங் டைமில் வந்துட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவ்வளோவா மக்கள் மட்டும் எதுவுமே இருக்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் ஸ்னோ. ஆக்கில் ஜெர்மனியில் இன்றைக்கி ஒரு வாரமாகவே ஸ்னோ தான். ஸோ இந்த ஸ்னோ டைமில் இந்த ஃபாரஸ்ட் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக நான் தனியாக தான் வந்திருக்கேன், புரியுதா? ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு இங்கே உள்ள ஜெர்மன் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ கோல்டு வந்து சொல்ல முடியல, -5 -7 சம்திங் எங்கேயோ போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செம்மையான ஒரு லொக்கேஷனு. ஜஸ்ட் வந்து ஒரு என்ட்ரி எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயான ஒரு இடம். உங்களுக்கு டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. ஜெர்மனியில் உள்ள தமிழ் பீப்புள்ஸ், இந்தியன்ஸ் யாராக இருந்தாலும், நான் வந்து இந்த வீடியோ காமனாக போடுறதுனால நம்ம இந்தியாவில் உள்ளவங்க நினச்சிட்டு சொல்லிடாதீங்க, என்னடா செலவே இல்லாமல் போகலான்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் உள்ள லொக்கேஷன் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து இங்கே உள்ள லொக்கேஷன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்னோ செம்மையாக இருந்துச்சு லொக்கேஷன். நான் உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நான் ஒரு வைக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்க பாருங்கள், சான்ஸே இல்லை. வயலில் பாருங்கள், சுற்றி நான் பார்த்தேன், ஆளே கிடையாது. ஐயோ, ஸ்னோவுக்கும் அதுக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வந்தீங்கன்னா செம்ம ஃபன் பண்ணலாம் இங்கே. அதாவது ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். நம்மளுங்க இங்கே இதை விட்டுட்டு சுவிட்சர்லாண்டுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதை தாண்டி இங்கே நல்ல லொக்கேஷன் இது. ஸ்னோ ஸ்கேட்டிங் போர்டு வச்சுருந்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இங்கே ஸ்கேட் பண்ணுறதுக்கு. ஸோ நானே இங்கே 2 முறை விளாண்டுட்டு இருந்தேன் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு. ஸோ சூப்பர் லொக்கேஷன் இது. ஸோ ஜெர்மனியில் இருக்கிற நம்ம தமிழ் பீப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹிந்தியன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபாரஸ்ட் எப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஐ திங்க் சரௌண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். வெறும் டால் ட்ரீஸ் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ சூப்பரான லொக்கேஷனு. ஸோ மிஸ் பண்ணாமல் இதை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸ்னோவுக்கும் அதுக்கும் ரொம்ப கூலிங்காக இருக்குது, சான்ஸே இல்லை. ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட், அது வீக்கெண்ட் அதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.